இன்னும் மேலோட சொன்னல் தெரியா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்தது. இன்னும் மேல மேல விளக்க சொன்னால் மக்களுக்கெல்லாம் எடுத்துக்கொள்ளுது. கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல தெரிஞ்சது. எங்க பெரியப்பா ரேடியோ ரூம் வச்சுக்கிறீங்களா? அம்மா சர்க்கஸ் காரணம் தானே போயிருப்பா. அப்புறமா வீட்டு போய் யாரு மத்த யாரு மத்த பூசணத்தை தவணத்தை அப்புறம் 3 சரி பச்சை படம் சீராடா பச்சை படம் நம்ம வேற சைட் ஆக்ஷன் இது யா சரி என்னவாயா ஒரு வாரம் கரண்ட்கார கோவப்படுவாங்க. நான் தெளிவா இருக்கிறேன் சொல்லுப்பா. ஓடித்தான் வந்து இருக்க உம்மளம் கையிலே ஓடித்தான் வந்து இருக்க வந்து இருக்கேவா எங்க அத்தை எவ்வளவு வேலை தெரியுமா? ரத்த காட்டேரித்தான் ஓடித்தா வந்து இருக்க உம்மளனா கையிலே ஓடித்தா வந்து இருக்க உக்காரனா அம்சாரனா நான் என்ன விளக்கம் தெரியுமா? என் நாடு என்ன? ஆமா என் நகரம் என்ன?
என் குலம் என்ன? குலம் என்ன? என் கோத்திரம் என்ன தெரியுமா? ஆமா. எப்படி? குலம்னா கோத்திரம்னு தெரிஞ்சா தெரியும். என் குலமா? ஆ. சந்திர குலம். சந்திர குலம். எப்படி? உன் குலமோ சந்திர குலம். என் குலமா சந்திர குலம். ஆமா. சந்திர குலத்தில உதித்தவன் என் தந்தை. ஆனால் அடிக்க விடுத்த அற்புத மகாராஜன். ஆறாவது படித்த அர்ஜுன மகாராஜ். எப்படி? ஆறாவது படித்த அர்ஜுன மகாராஜ். என் தந்தை ஆனால் அடிக்க விடுத்த அற்புத மகாராஜன். ஆமா. அற்புத மகாராஜிற்கும் தென் மதுரை நாட்டை ஆண்டு வரக்கூடிய மகாபல அள்ளிக்கும் ஆமா இருவருக்குமே பிறந்த என் பெயர் ஆமா பொலியலடாங்க. பொலி பொலி பொலியா? அதான் ஆட்ட வெட்டு பொலி பொலியே பொலி பொலியே பொலி பொலி தானே எங்க ஒண்ணு பொலி பொலியே பொலியா? பொலியாந்திரன். பொலியேந்திரன் என் தந்தைக்கு முன்னும் பின்னும் 32 லட்சணம். ஆமா. 11 பெயர் கொண்டவர். என் தந்தை அர்ஜுன மகனுக்கு ஆமா 8 பேர் மணிமகள். 8 பேர். அதில் 3வது மணியாக விளங்கக்கூடியவர் தான் என் தாய் அள்ளியாகப்பட்டவள். அள்ளிநாயகி. அள்ளிக்கும் அர்ஜுனுக்கும் பிறந்த என் பெயர் பொலியாந்திரன். சிட்டு குண்டகளை ஆடாது சரி. என் சிட்டு குழுந்த ஜடியாகப்பட்டது. ஆமா. சிறந்த பணிகள் துணை. என் பெயர் புலேந்திரன். புலேந்திரன். சிட்டு குழுந்த ஜடை என்ன? சிட்டு குழந்தை ஜடை குழந்தைங்களுக்கு ஜடை என் தங்காசி விட்டு போன பேரு ஒரு சிட்டு, அது ஜடை போறது சிட்டு கொண்டை ஜடை. உண்மையா? சிட்டு கொண்டை ஜடை என்ன? அங்கேயா போன அவர் அடிக்கணும். நான் கேட்டு கேள்வி சொல்லு. எனக்கு தெரியலையா? இதா சிட்டு கொண்டை ஜடை எனக்கு தெரியல. தெரியல முதலே சொல்லிட்டு தான் நான் பதில் சொல்றேன். சிட்டு குண்ட ஜடை என்றால் பிறக்கு வந்து ஜடையுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உண்டு. யாரன்னா கேட்பாரு தெரியுமான்னு? உங்களுக்கு தெரியுமா?
குழந்தை பறக்கும்போது செடியோட லப்பர் பேண்ட் கூட போட்டு அதுதான் சிட்டு குழந்தை ஜடை. ஆமா எது அதுதான். என்னது அதுதான்? நீ சொல்றதே தானப்பா. சிட்டு கொண்ட ஜடை. சிட்டு கொண்டை இல்லடா, சிட்டு குடந்த ஜடை. சிட்டு குழந்தை ஜடை. குழந்தைலடா குடைந்த. குடைந்த அப்படின்னா அது என்ன நம்மளுக்கு டேய்